ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சூப்பரான மைனிங் ஆப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. எப்போங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுத்துட்டேன். கிளிக் பண்ணி லாகின் பண்ணுங்கள். லாகின் பண்ண இன்டர்ஃபேஸ் இது போல் தான் வரும். மேலே டாப்பில் ரைட் ஹேண்ட் சைடில் வேலட் கனெக்ட்னு இருக்குங்களா, அதை கிளிக் பண்ணிங்கனாக்கா மெட்டமாஸ்கா ட்ரஸ்ட் வேலட்னு இருக்கும். அதை நாங்கள் எதுலாம் கனெக்ட் பண்ணிக்கலாம். அதே போல் லெஃப்ட் சைடில் பாருங்கள் வாவ் ஏர்னிங்னு இருக்குங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணோன்னா லாஸ்ட்டில் வாங்க அபவுட் அஸ்ன்னு வாங்க. அபவுட் அஸ் கிளிக் பண்ணிங்கனாக்கா இது போல் பேஜ் தான் ஓப்பன் ஆகும். இங்கே பாருங்கள், இது போல் பேஜ் தான் ஓப்பன் ஆகும். கீழே பார்த்தீங்கன்னா டவுன்லோடு வேலட்னு இருக்குதுங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். டவுன்லோடு வேலட்டை கிளிக் பண்ணிங்கனாக்கா நெக்ஸ்ட் பேஜ் இது போல் தான் ஃப்ரெண்ட்ஸ் வரும். அதில் பார்த்தீங்கன்னா கூகுள் ப்ளே அண்ட் ஆண்ட்ராய்டு ஆப் ஸ்டோர்னு இருக்குதுங்களா, நீங்கள் வந்து கூகுள் ப்ளேவை கிளிக் பண்ணி ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஆப்பை டவுன்லோட் பண்ணோன்னா இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இது போல் தான் வரும். இப்போ தான் லெட்ஸ் பிகைன் கொடுங்க. நாங்கள் நெக்ஸ்ட் அதை கொடுத்த உடனே நெக்ஸ்ட் பேஜ் வந்து கிரியேட் வேலட்னு கேட்கும். இங்கே பாருங்கள், நான் அதிலே நம்ம தம்ப்நெயிலே போட்டிருப்போம். ரிஜிஸ்டர் கெட் 10,000 USD. பார்த்தீங்கன்னா 10,000 USD வந்து ரிஜிஸ்டர் பண்ணக்க உங்களுக்கு கிடைக்கும். அது எப்படி பண்ண ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். இதில் பாருங்கள், ஏன் பிளாங்காக வருதுனாக்கா அதுக்கடுத்து 6 digit பாஸ்வேர்டு கேட்கும். உங்களுக்கு 12 கீவேர்டு தருவாங்க. அதை சேவ் பண்ண வச்சுங்க. அதை சேவ் பண்ணிவிட்டு நீங்கள் நெக்ஸ்ட் ப்ராசஸ் கொடுத்தீங்கன்னா இது போல் தான் கிரியேட் ஆகும். ஏன்னா கீவேர்டு வந்து அது ஷோ ஆகாது, அதனால தான் பிளாங்காக காட்டிக்கிட்டாங்க. ஸோ உங்களுக்கும் கீவேர்டு வந்து நீங்கள் அதை வந்து காப்பி பண்ணி சேவ் பண்ண வச்சுங்க. அது கம்பல்சரி, அது முக்கியம். இப்போ பாருங்கள், நான் கிரியேட் வேலட் கொடுத்துட்டேன். இப்போ அந்த 10,000 USDயை எப்படி நம்ம கிளைம் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபுல் வீடியோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தான் உங்களுக்கு புரியும். பாருங்கள், அந்த பாஸ்வேர்ட் 6 digit பாஸ்வேர்டு ஓப்பன் பண்ணோன்னா கேட்கும். அதை போட்டு நான் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ண கீழே இருக்குதுங்களா டேப்னு ஒரு ஆப்ஷன் கீழே இருக்குதுங்களா, அதை கிளிக் பண்ணுங்க. பண்ணுறேன் பாருங்கள். அந்த டேப் ஆப்ஷனை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னாக்கா பாருங்கள், கிளிக் பண்ணோன்னா வாவ் இயர்னிங் இருக்குல்ல, அந்த வாவ் இயர்னிங் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண நெக்ஸ்ட் பேஜ் இது போல் தான் ஓப்பன் ஆகும். நம்ம டெய்லி மைனிங் பண்ண போகிறது இந்த வாவ் இயர்னிங்ன்ற காயினில் தான். இதில் பார்த்து எப்படி கனெக்ட் பண்ணுறது, எப்படி கிளைம் பண்ணுறது நான் சொல்கிறேன் பாருங்கள். 10,000 USD எப்படி கிளைம் பண்ண சொல்கிறேன் பாருங்கள். மேலே இருக்குதுங்களா கனெக்ட் வேலட்னு, அதை கிளிக் பண்ணுங்கள். கனெக்ட் வேலட்டை கிளிக் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு வந்து ஒரு வேலட் நீங்கள் ஃபஸ்ட்டு கனெக்ட் பண்ணியிருப்பீங்க, அந்த வேலட் ஒன்று ஷோ ஆகும். இப்போ கனெக்ட்னு கொடுங்க. இப்போ நான் கனெக்ட்னு கொடுக்குறேன் பாருங்கள். இப்போ கீழே இருக்கிற கனெக்டை கிளிக் பண்ணுங்கள். கீழே கனெக்டை கொடுத்துருந்தீங்கன்னாக்கா திருப்பியும் உங்களுக்கு இது போல் கன்ஃபார்ம் கேட்கும். கன்ஃபார்ம் கிளிக் பண்ணுங்கள். கன்ஃபார்ம் கிளிக் பண்ணிங்கனாக்கா இது போல் பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். இப்போ இந்த பேஜில் ஒரு 3 euro மார்க் கேட்டோம். அந்த 3 euro மார்க் எங்கே காட்டுது அதை கிளிக் பண்ணுங்கள். இது பாருங்கள், கிளிக் ஆன் மைன்ஸ்ன்னு கேட்குதுங்க, அதை கிளிக் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு பாருங்கள், அந்த இன்வைட் ஃப்ரெண்ட்ஸை கிளிக் பண்ண சொல்கிறாங்க, அதையும் கிளிக் பண்ணுறேன். மேலே பாருங்கள், செலக்ட் நெட்வொர்க் கிளிக் பண்ண சொல்கிறாங்க, அதையும் கிளிக் பண்ணுறேன். இதே போல் நீங்களும் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணி முடிச்சோன்னா இங்கே பாருங்கள், கங்க்ராச்சுலேஷன் யூ ஆர் வின் ஃபார் 10,000 USD. பார்த்தீங்களா, ரிசீவ்னு கொடுங்க. ரிசீவ்னு கொடுத்தீங்கன்னாக்கா நெக்ஸ்ட் பேஜ் பார்த்தீங்கன்னாக்கா 1D ஸ்டாக்கிங் ஸ்ட்ராட்டஜின்னு வந்துச்சுங்களா, அதை கன்ஃபார்ம் கொடுங்க. இந்த 10,000 USD வந்து நம்மளுக்கு வேலட்ல வந்து கீழே ஆட் ஆகிடும். அது மூலியமாக தான் நம்ம மைன் பண்ண போகிறது. இப்போ எப்படி மைனிங் பண்ணணுன்ட்டு நான் சொல்கிறேன் பாருங்கள். அப்படியே பின்னாடி வாங்க. அதை கிளிக் பண்ணோன்னா இது பாருங்கள், நம்மளுக்கு வாவ் இயர்னிங் காயின்ஸ்னு சொல்லிட்டு ஆட் ஆகிடுச்சிங்களா. இங்கே ஒரு கார்டு போல் ஒன்று மேலே ஷோ ஆகுதுங்களா. கீழே பாருங்கள், டேஸ் கொடுக்குறாங்க. 1 days, 7 days, 30 days, 90 days டேஸ் கொடுக்குறாங்களா. நான் 1 days கிளிக் பண்ணோன்னு பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக மைனிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. மேலேயே நம்மளோட வேலட்டோட அட்ரஸை நம்மளுக்கு காட்டுவாங்க. இங்கே பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக மைனிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், கீழே பாருங்கள், இங்கே கிஃப்ட் பாக்ஸ் ஆட்டுங்க, அதை கிளிக் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், டாப் வின்னிங் 50 வாவ் காயின்ஸ்னு வருதுங்களா. நம்ம லக்குக்கு ஏற்ற போல் 50 வாவ் காயின்ஸ் வந்து நம்மளுக்கு ஆட் ஆகலாம். அதுக்குள்ளே எவ்வளோ நாளும் நம்மளுக்கு ஆட் ஆகலாம் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் கிளிக் பண்ணுங்கள், USDன்னு இருக்குதுங்களா. இங்கே பாருங்கள், டாப் வின்னிங் 10,000 USDன்னு இருக்குதுங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். எனக்கு பாருங்கள் 0.7 USD வந்து எனக்கு ஆட் ஆகிருக்கு. இது வந்து ஒன்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுக்கு இது வந்து USD வந்து இந்த கிஃப்ட் பாக்ஸில் வர USD வந்து நம்ம வந்து வித்ரா பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து 100 USD இருந்தால் மட்டும் தான் வித்ரா பண்ண முடியும். உங்களுக்கு லக்குக்கு ஏற்ற போல் இதில் வந்து உங்களுக்கு USD வரும்.
இங்கே பாருங்க, நான் கீழே வரேன். அப்படியே பக்கத்துலேயே பாருங்க ஸ்பின்னு இருக்குதுங்க, அந்த ஸ்பின்னை கொடுங்க. ஸ்பின் பண்ணுங்கனாலும் உங்களுக்கு வாவ் காயின் ஆட் ஆகும். அதாவது கிஃப்ட் பாக்ஸும் சரி, இந்த ஸ்பின்னும் சரி, எவ்ரி 4 ஹவர்ஸுக்கு ஒன்ஸ் நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். எவ்ரி 4 ஹவர்ஸ் ஒன்ஸ் நீங்கள் உள்ளே வந்து கிஃப்ட் பாக்ஸை ஓப்பன் பண்ணி நீங்கள் அது என்ன வருதோ அதை பார்த்து நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். ஸ்பின்னும் அது போல தான். எவ்ரி 4 ஹவர்ஸ் ஒன்ஸ் நீங்கள் கிளைம் பண்ணிக்கங்க. அப்படி பேக் வாங்க. இப்போ பாருங்க, கீழே பாருங்க வேலெட் போல ஒரு ஆப்ஷன் கேட்குதுங்களா, அந்த வேலெட்டை கிளிக் பண்ணுங்க. வேலெட்டை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்ஃபேஸ் ஒன்று வரும். அதை ஷோ பண்ணி காட்டுறேன் பாருங்க. நான் வேலெட்டை கிளிக் பண்ணுறேன். ஏன்னா இதில் தான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வாவ் காயின் எவ்வளோ ஏர்னிங்ஸ் வந்திருக்கு, ப்ளஸ் யூஎஸ்டி உங்ககிட்ட எவ்வளோ இருக்குது அதெல்லாம் ஷோ ஆகும். நான் இப்போ வேலெட்டை கிளிக் பண்ணோன்னா லோட் ஆகுது. லோட் ஆகி முடிஞ்சோன்னே பாருங்கள், எனக்கு 2 கார்டு போல் காட்டுதுங்களா. மேலே இருக்கிறது வந்து வாவ் காயின், கீழே இருக்கிறது வந்து நம்ம யூஎஸ்டி. எனக்கு ஸ்பின் பண்ண சொல்ல 7 யூஎஸ்டி 0.7 யூஎஸ்டி கிடச்சிதுன்னா பாருங்கள், ஸ்பின் பண்ண சொல்ல 58 ருபீஸ் எனக்கு கிடச்சிருக்கு. அது உங்கள் லக்குக்கு எடுத்தா போல தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்கள் ஸ்பின் பண்ண சொல்ல உங்களுக்கு 10,000 யூஎஸ்டி வரையும் கிடைக்கிறதுக்கு உங்கள் வாய்ப்பு இருக்குது. நம்ம யூஎஸ்டி மட்டும் வித்ரா பண்ணிக்கலாம், இமிடியேட்டாக கூட வித்ரா பண்ணிக்கலாம். இப்போ நான் அதை யூஎஸ்டியை கிளிக் பண்ணால் இங்கே பாருங்கள், யூஎஸ்டி அட்ரஸ் கேட்குது, வித்ரா அட்ரஸ் கேட்குது. ஆனால் மினிமம் 100 யூஎஸ்டி இருந்தால் மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ் வித்ரா பண்ண முடியும். உங்கள் லக்குக்கு ஏற்றா போல் அந்த ஸ்பின் பண்ண சொல்ல, அந்த ஒரு ஸ்பின் பண்ண சொல்லியோ ப்ளஸ் உங்கள் கிஃப்ட் பாக்ஸில் வந்திருந்தனாக்கா உங்கள் லக்குக்கு ஏற்றா போல் நீங்கள் வித்ரா பண்ணிக்கலாம். அதே போல் வாவ் காயினை இப்போதைக்கு வித்ரா பண்ண முடியாது. ஏன்னா அது வந்து அண்டர் டெவலப்பிங் ப்ராசஸில் இருக்குது. நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு குவார்ட்டரில், இப்போ 2024 ஃபஸ்ட்டு குவார்ட்டரில் அதை வந்து டெவலப் பண்ணுறாங்க, எக்ஸ்சேஞ்ச் லிஸ்டனிங் பண்ணிடுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதை நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ அப்படியே பேக் வாங்க. பேக் வந்துட்டு சென்டராக இருக்குங்களா டபிள்யூ போல், அதை கிளிக் பண்ணுங்கனாக்கா சென்டராக இப்போ மைன் பண்ணுறதை கிளிக் பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். கிளிக் பண்ணோன்னே இது போல் பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். ஆட்டோமேட்டிக்காக மைனிங் ஸ்டார்ட் ஆகிடும். இப்போ மைனிங் ஸ்டார்ட் ஆகணும்னா கீழவே டைமர் ஓடுது பாருங்கள். 24 ஹவர்ஸ் ஒன்ஸ் வந்து நம்ம மைன் பண்ணால் மட்டும் போதும். இப்போ நம்ம டெய்லி ஒரு 24 ஹவர்ஸ் பார்த்து இந்த வாவ் காயினை கிளிக் பண்ணி இங்கே சென்டராக அந்த மைனிங் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் போதும். ஆட்டோமேட்டிக்காக 24 ஹவர்ஸ் ஒன்ஸ் மைனிங் ஆகின்னு இருக்கும். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இதில் ஒர்க்கு. நீங்கள் ரெஃபர் பண்ணியும் மைனிங்கை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். உங்களை ரெஃபர் பண்ணுறதுனாலே உங்களுக்கு யூஎஸ்டி ஆட் ஆகும். அந்த யூஎஸ்டியும் நீங்கள் வித்ரா பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், நீங்கள் 2 பேரை ரெஃபர் பண்ணால் 0.0515 வந்து வாவ் காயின் வந்து பர் ஹவருக்கு இன்க்ரீஸ் ஆகும். நீங்கள் 4 பேர் ரெஃபர் பண்ணாக்கா 0.045 வாவ் காயின் வந்து பர் ஹவருக்கு இன்க்ரீஸ் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ், மைனிங் பண்ணுறதில்ல. நீங்கள் பாருங்கள், நெக்ஸ்ட்டு பாருங்கள், இதில் என்னென்ன கோட் இருக்குது, என்னென்ன இம்ப்ரூவ்மெண்ட்டு, என்னென்ன டெவலப் பண்ணிக்கிறாங்கன்றது கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் ஃபுல்லாக படிச்சுக்கோங்க. லாஸ்ட்டாக நம்ம வாவ் காயின் எப்போ வித்ராவுக்கு லிஸ்டனிங் கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம 2024 ஃபஸ்ட்டு குவார்ட்டரில் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆப்ஷன் வந்து விட்டுருவோன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் தாராளமாக யூஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதான் சப்ஸ்கிரைப் பண்ண வச்சுக்கோங்க. டெய்லி நம்ம 10:30க்கு ஒரு வீடியோ போடுவோம், இது போல் ஏர்னிங்ஸ் அப்ளிகேஷன், ஏர்னிங்ஸ் வெப்சைட்டை பற்றி. அதனால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ண வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.